ஹலோ கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா திருமலைவாசல் வந்திருக்கோம். திருமலைவாசலில் இந்த போட்டை பற்றி தான் ரிவ்யூ எடுக்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த போட் எடுக்கிறது என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன இன்சூரன்ஸு, ஸோ எங்கெங்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அதை வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்புகிறோம். ஒன் ஆஃப் த பார்ட்னர் முருகன் அண்ணா, அவங்ககிட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் முருகன், நான் திருமலைவாசல் தான். இந்த போட்டில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். 40 பேர் கொண்ட போட்டு இது சுருக்கோலைக்கு எடுக்கிற போட்டு இது. எங்கன்னு எடுத்தீங்க இந்த போட்டெலாம்? இது வந்து வல்லம் டைப்புன்னு சொல்லுவாங்க. கேரளா சைடு வாங்கிட்டு வந்தது. போட்டு வலை இந்த அமௌண்ட்டு சேர்த்து 90 லட்ச ரூபா வரும். 90 லட்ச ரூபா வரும். ஒரு போட்டு எடுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு போட்டு புதுசாக வாங்கணும்னா என்னென்னலாம் பார்க்கணும், எவ்வளோ நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு? ஒரு போட்டு புதுசாக கட்டணும்னு சொல்லுவாங்க. போட்டு கட்டணும்னா மினிமம் வந்து ஒரு 3 மாதமாக அது ஆகும். 3 மாதம் கண்டிப்பாக ஆகும். இப்போ அந்த படகு போட்டுலாம் பின்னாடி இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது? அதில் வந்துட்டு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கிற பொறுத்து மீன் பிடிப்பாங்களா? ஆமாம் ஆமாம், அதுக்காக பொருளாதாரத்தை பொறுத்து தான் மீன் பிடிப்பாங்க. அது வந்து சின்ன போட்டு பைப்பரால் கொண்டது, இது வந்து ஸ்டீலால் கொண்டது. இதில் கொள்ளளவு இந்த கெப்பாசிட்டி மீன்லாம் இதில் இருக்குது. அதுதான் ஐஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் இருக்குது பாருங்க. அப்படியே ரெண்டு மூடியை காட்டுங்க, 2 மூடியை காட்டுங்க. அதான் ஐஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பேக்கிங் கணக்குன்னு ஒரு இது இருக்குது. பேக்கிங்னா இது 600 பேக்கிங் பிடிக்கும். ஒரு பேக்கிங்னா 35 இல்லை 36 கிலோ அதை மென்ஷன் பண்ணி தான் பேக்கிங். இதில் ஒரு 600 பேக்கிங் ஏற்றும். அதே மாதிரி சில போட்டெலாம் இருக்குது இந்த பக்கத்தில் போட்டுக்கணும். இதெல்லாம் ஒரு 300 400 பேக்கிங் 500 பேக்கிங் ஏற்றும். அந்த மாதிரி ஒரு சில போட்டு இருக்குது. 2000 பேக்கிங் ஏற்றுற அளவுக்கு போட்டு இருக்குங்க. இது மாடல்னா எந்த வருஷம் இருக்குது போட்டு? இது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டு. அங்கேயே 2 வருஷம் தொழில் பண்ணி போட்டு எடுத்த போட்டு தான் அதை போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. புதுசாக வாங்குறது செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் வாங்கலாம். இப்போ இதுக்கு இன்சூரன்ஸு இந்த அதெல்லாம் எப்படி அந்த புக்கெலாம் அது மாதிரி இது வந்து கேரளாவில் வாங்கின போட்டு, அதனால் இன்சூரன்ஸ் அவங்கள தான் கிளைம் பண்ணி கொடுத்தாங்க கேரளாவில். இங்கே வாங்குறதுனா வந்துக்கிட்டு அந்த போட்டு வந்து ஏற வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க, அதாவது போட்டு கட்டுறோம். அவங்க அந்த இவங்க மூலியமாக வந்துக்கிட்டு போட்டு விசரிஸ் ஆஃபீஸ் மூலியமாக அவங்க கனெக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க வாங்கி எடுத்து கொடுப்பாங்க. அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நம்பர்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, அதில் போட்டுக்கலாம். இப்போ எந்தெந்த நேரத்தில் கடத்துக்கு போவீங்க? இது எனி டைம். ஏன்னா இந்த போட்டை பொறுத்தளவு காலையில் 4 மணி 3 மணி அதுலேருந்து போனால் போவோம். அந்த டைமில் போவோம். இது மாப்பு வளைக்கிற போட்டு இது. அதே மாதிரி தான் அந்த சைட்லாம் உள்ளதெல்லாம் வந்துக்கிட்டு கிலோ வேலை போட்டு அவங்க 4 மணிக்கு 3 மணிக்கு அந்த டைமில் எடுப்பாங்க. அந்த டைமில் எடுப்பாங்க. நார்மலாக போனால் எவ்வளோ நேரம் போயிட்டு வரதுக்கு? இப்போ இங்கே கிளம்புறீங்கன்னா இது காலையில் 4 மணினா எடுத்தோன்னா சாயந்தரம் சம்டைம் நைட் ஆகிடும். அதிகபட்சமாக நாங்கள் சாயந்தரம் 6 மணி 5 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஏதாவது ஒரு டைமில் மட்டும்தான் 12 மணி 1 மணி ஆகிறதுக்கு மேலே உண்டு. காலையில் போட்டு எடுக்கணும் என்னெல்லாம் பார்ப்பீங்க? முதல்ல ஆரம்பத்தோன்னே உள்ளே இறங்கி இன்ஜின் ஒரு ரூம் இருக்கும். ரூமில் இறங்கி ஆயில் செக் பண்ணோம், டீசல் செக் பண்ணோம், டீசல் இன்ஜின் டீசல் செக் பண்ணோம். அப்புறம் பின்னாடி போல்டேஜ் நெட்டு அந்த மாதிரி டைப்பில் ஏதாச்சும் இன்ஜினில் வந்து ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன்னா உள்ள கடல் உள்ள போய்ட்ட பிரச்சனை ஆகிட்டுனா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், தொழில் மெனக்கிட்டு போயிடும். அதனால் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் காலையில் எடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஆயில் பார்க்கணும், டீசல் பார்க்கணும். இது மட்டும்தான் மெயின். அதிகமாக நாங்கள் செக் பண்ணுறோம். ஒரு செகண்ட் ஹேண்ட் நீங்கள் போட்டு வாங்குறப்ப என்னென்ன கவனிச்சிங்க? அதே போல் வாங்குறவங்க யூஸ் ஆகுங்க, என்னென்ன கவனிச்சு வாங்கணும் போட்டு? கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் போட்டு வாங்கும்போது இன்ஜினோட தரம் பார்ப்போம். எப்படின்னா இது வந்து பெரிய இன்ஜினாக இருக்குது அப்படின்னுங்கும்போது வருஷம் அதிகமாகிடக்கூடாது. அதனால் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் பார்ப்போம். அந்த அளவுக்கு உள்ளது பார்ப்போம். எந்த அளவுக்கு ஓடி இருக்குது அந்த கணக்கு பண்ணுவோம். போட்டு அந்த மாதிரி தான் ஒரு 3 வருஷத்துக்கு போட்டுனா ஓரளவுக்கு இருக்கும், தரமாக எடுக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை கணக்கு பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம். கொஞ்சம் பழைய போட்டுனா இந்த தொழிலை பொறுத்தவரை செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 வருஷம் வரையும் பார்க்கலாம். அதுக்கு மேலெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், திரும்ப வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் இந்த லெவலில் பார்ப்போம். இப்போ டீசல் மைலேஜ்னா இது எப்படி லிட்டர் அந்த ஹவர்ஸ் கணக்கா? ஆமாம், ஹவர்ஸ். இந்த டீசல் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருங்க?
இது ஒவ்வொரு இன்ஜினோட தரத்தை பொறுத்து இருக்குது. இது வந்து வைஜாய் 495ங்கிற இன்ஜினு, அதோட கெப்பாசிட்டி. இது 1 ஹவருக்கு வந்து 50 லிட்டர் ஓடிடும், 50 லிட்டர் ஓடும். ஒரு இது வந்து இந்த வள்ளத்தை பொறுத்தளவு ஒரு 12 நாட்டிகள்னு சொல்லுவாங்க வேகம், அந்த வேகம் அளவுக்கு போகும் வந்தாலும். இப்போ நம்ம போட்டில் எல்லாம் போகிறப்ப டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. என்னன்னா இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்ப இந்த காரு பைக்லாம் போகிறப்ப டிராஃபிக் போலீஸ் டாக்குமெண்ட்லாம் காட்டணும் நமக்கு. இப்போ போட்டில் போகிறப்ப நேவி வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட என்னென்னலாம் காட்டுவீங்க? அது போட்டு கட்டும்போது போட்டுக்குள்ளே லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருவாங்க. அது போட்டு இறக்கும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆள்களுக்கு ஒரு ஐடிங் கார்டு ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஊர் மூலியமாக நடவடிக்கை எடுத்து அது வாங்கிடுவாங்க. அதுக்கு ஆளுக்கு எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் போவோம் கண்டிப்பாக. அது எந்த டைம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நேவி, எந்த டைம் வந்தாலும் நம்ம காட்டி ஆகணும். அதனால் எடுத்து ப்ராப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ஐடிங் கார்டு கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் வச்சுருப்போம். அவங்க வரும்போது எடுத்து காட்டுவோம், செக் பண்ணிவிட்டு விட்ருவாங்க. டாக்குமெண்ட் போட் டாக்குமெண்ட் எல்லாமே. இப்போ ஒரு போட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்கிறீங்க? போட்டு எடுக்கணும்னா காலையில் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது டீசல். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி டீசல் ஆயில் ரெண்டும் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஜின் அடைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக வந்துட்டு ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ருன்னுவாங்க. அதே மாதிரி ஆயில் இன்ஜினுக்கு இருக்காமல் டீசல் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அது இல்லைனாக்கா தம் ஆகுங்கிற சூழ்நிலை உண்டாகும், இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 2 ரேடியேட்டர் தண்ணி பார்க்கணும், கூல் ஆகுதா இது ஹீட் ஆகுதா அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அதில் ரேடியேட்டர் மிஷின் இருக்குது இல்லை உள்ள, அதுவும் பார்க்கணும். டர்போ கவனிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெரிய இன்ஜினை பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன இன்ஜின்லாம் இருக்குது, அது அவங்க தகுந்த மாதிரி ஒரு தரம் இருக்குது. இது கண்டிப்பாக இப்போ காலையில் பார்த்தே ஆகணும், பார்த்து தான் போட்டு எடுக்கணும். இப்போ இந்த பெருசாக உள்ள போட்லாம் எவ்வளோ மினிமம் எடுக்கலாம்? இப்போ 90 சொல்கிறீங்க, அதுக்கு குறைச்சலாம் இருக்கா போட்லாம்? இருக்குது. அது அடி கணக்கு இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு அடிக்கு தகுந்த கணக்கு. இது வந்து 70 அடி போட்டு, இது 70 அடி போட்டு. அதனால் இது வல்லம் நாங்கள் வந்து கேரளா டைப்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இதில் வந்து இந்த மாதிரி டைப்பு இந்த டைப்பில் இருக்குது. இந்த போட்டெலாம் வந்துக்கிட்டு 70 லட்சம் 80 லட்சம் அந்த டைப் வரும். அது ஒரு அடி, அதாவது 60 அடி 50 அடி இந்த மாதிரி டைப் அடியை கணக்கு பண்ணி போடுறது தான் பட்ஜெட். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. பெரிய போட்டாலும் பெரிய ஐஸ் பேக்ஸ் வரும், சின்ன பண்ண சின்ன ஐஸ் பேக்ஸ் வரும், அந்த மாதிரி தான் அடியை பொறுத்து ரேட்டு வரும். நீங்கள் மீன் பிடிக்கிற போகிறப்பெல்லாம் அந்த ஐஸ் பேக்ஸ்லாம் அந்த ஐஸ்லேயே போட்டுருக்கீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. அது உள்ளே நாங்கள் ஐஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். ஐஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். ஒரு தொட்டி 60 பேக்கிங் 70 பேக்கிங் 80 பேக்கிங் வரை ஏற்றும். அது சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கும் இப்போ பேக்கிங்கு தொட்டி. அதுக்கு அங்கே வந்துட்டு எங்களோட 600 ஏற்றும். அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் எடுத்துகிட்டு போவோம். 200 கட்டி 300 கட்டி வரையும் எடுத்துகிட்டு போவோம். மீனை பிடிச்சி அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ கடலுக்கு போகிறப்ப இந்த இடத்துல மீன் இருக்குது அப்படி உங்களை எடிட் பண்ண முடியுமா வலை போடுறப்ப? இல்லை அந்தளவுக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்திருக்கு. டிவி இருக்குது, டிவின்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஸ் எக்கோ சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி பேர். அது வந்து டிவியில் காட்டும், போட்டில் எல்லா போட்லையும் இப்போ இருக்குது. டிவியில் காட்டும், அது சிகப்பு புள்ளி பச்சை புள்ளி அந்த மாதிரியான காட்டும். அவங்க அதுக்கு தகுந்த மீனை சொல்லி வளைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல மீன் கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்காது. ஒரு சில கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, கிட்ட இருப்பாங்க. அவங்கள்ட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாக்கி டாக்கி இது மூலியமாக தகவல் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போவோம். அதாவது பாயிண்ட் கணக்கு இருக்கும், இந்த பாயிண்டில் இருக்காங்க இந்த பாயிண்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் கணக்கு இருக்கும். அந்த பாயிண்டில் வாக்கி டாக்கியில் கேட்டு நாங்கள் அந்த இடத்துல போய் தொழில் பண்ணி மீன் பிடிக்கிறது சூழ்நிலை உண்டு. இந்த திமிங்கலம்லாம் சொல்லுவாங்கண்ணா, அந்த மாதிரி பெரிய மீன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தாக்கலாம் வந்திருக்க போட்டலாம் அந்த மாதிரி போகிற? இருக்குது திமிங்கலம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு தாக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன போட்டுனா அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த போட்டில் தாக்காது. நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த வலையை கிளிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது திமிங்கலம். ஆனால் அதாவது நம்ம பார்க்குறப்ப தாக்குற மாதிரிலாம் பார்த்துருப்போம் டிஸ்கவரி சேனலில், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணது கிடையாது? அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதாவது வலையை போடும்போது அந்த வலையை கிழிச்சிருக்கு, அந்த மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கு. மற்றபடி தாக்கெல்லாம் வந்தது. நான் வந்து எப்படி ஒரு 30-40 அடி வரையும் பார்த்துருக்கேன். சில போட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கடலில் போயிட்டு 2 நாள் 3 நாள் தங்குற போல இருக்கலாம், அந்த இந்த போட்டு கிடையாதா? இல்லை இதில் நாங்கள் அதிகமாக தங்க மாட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை தங்கக்கூடிய சூழ்நிலை வரும், அப்போ வந்துட்டு எல்லா பொருளும் வச்சுருப்போம். அதாவது சமைக்கக்கூடிய பொருள் எல்லாமே போட்டில் இருக்கும். தங்கக்கூடிய சூழ்நிலை வந்து தங்கி தான் பாடு பார்ப்போம். சில நிறைய போட்டு எடுக்கிறாங்க, இதிலே பெரிய வலை பெரிய மீன் பிடிக்கிற அளவுக்கு வலை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 10 நாள் 20 நாள் தங்குற அளவுக்கு பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போடுவாங்க. இந்த அரிசி இந்த மாதிரி ரேஷன் ஜாமான் மாதிரி எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தங்கி தொழில் பார்த்துட்டு வருவாங்க. மழை காலத்துலாம் எங்களுக்கு எப்படி?
மழை காலத்தில் அதிகமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அப்படி எடுத்தாலும் கவர்மெண்ட்டில் அந்த ஃபிஷரிஸ் அதுலேருந்து அறிவிப்பு வரும், இந்த புயல் வருது அந்த மாதிரின்னு சூழ்நிலை சொல்லும்போது எடுக்க மாட்டோம், அது கட்டுப்பட்டு எடுக்க மாட்டோம். இல்லைன்னா சம்டைமில் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால் எடுப்போம். அறிவிப்பு வந்தால் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் அறிவிப்பு வந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு போதுமான தகவலை வந்துட்டு நம்மளுடைய முருகன் அண்ணன் கொடுத்துருப்பாங்க. மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் சொன்னால் அவங்க வந்துட்டு திருப்பிங்கண்ணா டவுட் கேட்பாங்க. நமக்கு தெரிந்த வரையும் சொல்லியிருக்கோம். தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இருந்திருக்கலாம். அந்த விஷயங்களாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, எங்களால் முடிஞ்ச இது சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த போட்டை ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ வரும், அதையும் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி சந்திப்போம். பை. நம்மளோட டிரைவிங் டைமில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த போட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்நேகிதக்கார ஓரம் இப்போ அண்ணன் வராங்க பாரு.